நீ முயற்சி செய்யாமல் தோற்கிறாய் என்றால் நீ ஏற்கனவே தோற்றுவிட்டாய் என்று அர்த்தம். முயற்சி செய்து அதில் நீ தோல்வியே அடைந்தாலும் அது வெற்றியை நோக்கிய நகர்வுதான் என்பதை புரிந்துகொள். வெற்றி என்பது கடவுள் தரும் பரிசு அல்ல, நீ தினமும் மேற்கொள்ளும் உன்னுடைய முயற்சிகளுக்கான பலன். முயற்சி இல்லாதவனின் வாழ்க்கையில் கடவுளே நினைத்தாலும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. கடவுளே குறுக்க நின்றாலும் முயற்சி உடையவனின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. எதை செய்வதற்கும் நம்மிடம் பணம் இல்லையே என்று பின்வாங்காதீர்கள். இந்த உலகில் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் பணக்காரர்களால் மட்டுமே நடத்தப்பட்டதாக எந்த வரலாறும் இல்லை. பெரிய காரியங்களை செய்து முடிப்பதற்கு தேவை இரும்பை போன்ற உறுதியான இதயமும் அசாத்திய ஆற்றல் கொண்ட மூளையும் தானே தவிர பணம் அல்ல. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கான மாற்றத்தை நமக்குள் இருந்துதான் துவங்க வேண்டும் என்பதை இங்கு பலரும் உணர்வதே இல்லை. அதை உணர்ந்தவர்கள் மட்டுமே மாற்றங்களை உருவாக்கி ஏற்றங்களை அடைகிறார்கள். இளமையும் காலமும் இருக்கும் வரை வாழ்க்கை புரியாது. வாழ்க்கை புரியும் போது உதவி செய்ய அந்த இளமையும் காலமும் நம்மிடம் இருக்காது. ஒருபோதும் உங்கள் இளமை காலத்தை வீணாக கழித்து விடாதீர்கள். பிறகு எதை கொண்டும் உங்கள் வாழ்வை நீங்கள் மாற்றவே முடியாது. உங்களை இகழ்ந்து பேசுபவர்களுக்கும் உங்களை தவறாக நினைப்பவர்களுக்கும் உங்களின் ஒரே பதில் மௌனமாகவே இருக்கட்டும். நீங்கள் எல்லோருக்கும் பதிலடி கொடுத்து கொண்டிருந்தால் நீங்களும் அவர்களின் நிலைக்கு தாழ்ந்து விடுவீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். வெற்றியை நோக்கிய பயணத்தில் உங்களுக்கு அன்றாடம் 1000 வேலைகள் உண்டு. ஆனால் வெட்டியாக இருக்கும் அவர்களுக்கு ஒரு வேலையும் இல்லை என்பதை புரிந்து வீணான விமர்சனங்களை காதில் வாங்காமல் கடந்து சென்று விடுங்கள். நீங்கள் எந்த விஷயத்தில் தகுதி பெற்றவராகவும் தேர்ச்சி பெற்றவராகவும் உணர்கிறீர்களோ அது ஒன்றில் மட்டும் நிலைத்து நில்லுங்கள். தொடர்ந்து வெவ்வேறு விஷயங்களுக்கு தாவிக்கொண்டே இருக்காதீர்கள். எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முயற்சித்தால் நாம் எது ஒன்றிலும் சிறப்படைய முடியாது. நீங்கள் யார் என்பதை கண்டுபிடித்து அது ஒன்றில் மட்டும் உங்கள் தகுதியை தொடர்ந்து மெருகேற்றுங்கள். எவ்வளவு பெரிய தோல்விகள் வந்தாலும் நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் வெற்றியின் உச்சியில் நிறுத்தப்படுவீர்கள். எது உங்களை வீழ்த்தினாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கும் ஆற்றல் நம் எல்லோருக்குள்ளும் உண்டு. எப்பேற்பட்ட துன்பங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் மேகம் கலைந்த வானமாய் எப்போதும் தெளிவாக இருங்கள். அப்போதுதான் அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கான தெளிவும் தன்னம்பிக்கையும் எப்போதும் உங்களோடு இருக்கும். உங்களுக்கு தீமை செய்யவும் உங்கள் வளர்ச்சியை தடுக்கவும் உங்களை சுற்றியே நிறைய பேர் எப்போதும் இருப்பார்கள். உங்களிடம் உண்மையும் உழைப்பும் இருக்கிறது என்பதற்கும் நீங்கள் சரியான பாதையில் பயணிக்கிறீர்கள் என்பதற்கும் இதுதான் அடையாளம். உங்கள் பாதையில் எது வழிமறித்தாலும் எதிர்த்து மோதிவிட்டு கடந்து செல்லுங்கள். உங்களை தோற்கடிக்க இங்கு எந்த சக்திகளும் இல்லை. நாம் எதை செய்தாலும் எதிர்ப்புகள் வருகிறதே என்று வருந்தாதீர்கள். நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்ப்புகளை சந்திக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களின் சக்தியும் ஆற்றலும் அதிகரிக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். நாம் எதிர்கொள்கின்ற கடினமான சூழ்நிலைகள்தான் நம்மை ஒரு சிறந்த வாழ்க்கையை நோக்கி நகர்த்தி செல்லும் உந்து சக்தி. வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் வந்தால் அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். மனம் உடைந்து சோர்ந்து விடாதீர்கள். எந்த நிலையிலும் தைரியத்தை மட்டும் கைவிடாதீர்கள். 1000 உதடுகள் ஆறுதல் கூறினாலும் 10 நிமிடம் தனிமையில் நமக்கு நாமே கொடுக்கும் தைரியம் மட்டுமே நம்மை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கும். உங்களை பற்றி குறை கூறவும் உங்களை பற்றி புறம் பேசவும் இங்கு 1000 பேர் உண்டு. யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். உங்களுக்கு எதிராக யார் வேண்டுமானாலும் நிற்கட்டும். குட்டி நாய்களின் குறைப்புகளுக்கெல்லாம் கொஞ்சமும் அஞ்சாதீர்கள். நிமிர்ந்து நில்லுங்கள். எதற்கும் துணிந்து நில்லுங்கள். இந்த உலகம் உங்களுக்கு எதிராக 1000 சொன்னாலும் உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்களை தவிர உங்களை வீழ்த்த இங்கு யாரும் இல்லை. ஒரு மனிதன் தன்னுடைய நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கிறான் என்றால் அவன் வாழ்க்கையின் மதிப்பை உணரவில்லை என்றுதான் அர்த்தம். கையில் இருப்பதின் மதிப்பு அதை இழந்து நிற்கும் போதுதான் தெரிய வரும்.
வாழ்க்கையை கொஞ்சம் இயல்பாக வாழப் பழகிக் கொள்ளுங்கள். எச்சரிக்கையாக இருக்கிறேன் என்று மிக அதீத எச்சரிக்கையோடு இருப்பவர்கள்தான் ஒவ்வொரு அடியிலும் ஆபத்துகளை சந்திக்கிறார்கள். மதிப்பையும் மரியாதையையும் இழப்பதற்காக அஞ்சுகிறவர்களுக்குத்தான் தொடர்ந்து அவமானங்கள் கிடைக்கின்றன. தோல்விகளை பற்றியே சிந்திப்பவர்களுக்குத்தான் மேலும் மேலும் தோல்விகளே கிடைக்கின்றன. உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு முதலில் உங்கள் சிந்தனைகளையும் செயல்களையும் மாற்றுங்கள். ஒவ்வொரு நாளும் வெற்றிக்கான பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று நம்பிக்கையோடு உங்கள் முதல் அடியை எடுத்து வையுங்கள். உங்கள் தன்னம்பிக்கை அனைத்து தடைகளையும் தகர்த்து வெற்றியை பரிசாக பெற்றுத் தரும். கீழே விழுந்து விட்டால் விழுந்த இடத்திலேயே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் கீழே விழும்போதுதான் உங்களை சுற்றி இருப்பவர்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நடந்தால்தான் உங்களுக்குள் இருக்கும் வலிமையை நீங்கள் புரிந்து கொள்ளவே முடியும். வெற்றியை கொண்டாடுவதைப் போல் தோல்வியையும் கொண்டாடுங்கள். நாம் வீழ்ச்சிகளை சந்திப்பதே நாம் முன்பை விட இன்னும் வலிமையாக இன்னும் வேகமாக எழுவதற்குத்தான். தொடர்ந்து தோல்விகளே வந்தால் அந்த தோல்விகளே உங்களை விட்டு விலகி நீங்கள் வெற்றி அடைவதற்கு வழிவிட்டு நிற்கும். அதற்கு நம்மிடம் எந்த தோல்விகளுக்கும் தளராத உறுதியான மனமும் தன்னம்பிக்கையும் வெற்றியை நோக்கிய தொடர் உழைப்பும் மட்டுமே தேவை. எல்லோருக்கும் வருத்தப்படுவதற்கு இங்கு 2 காரணங்கள் மட்டுமே உண்டு. ஒன்று, நினைத்தது நடக்கவில்லையே என்ற வருத்தம். மற்றொன்று, நடந்ததையே நினைத்து வருந்திக் கொண்டிருப்பது. ஆனால் எது நடந்தாலும் எது நடக்காவிட்டாலும் வருத்தப்படாமல் அனைத்தையும் கடந்து செல்ல 1000 காரணங்கள் இருக்கின்றன. அதை பற்றி மட்டும் யாரும் சிந்திப்பதே இல்லை. அதை சிந்தித்து உணர்ந்து கொண்டவர்கள் எதை பற்றியும் வருத்தப்படுவதே இல்லை. எதற்கும் பக்குவப்பட்ட மனம் எதையும் கடந்து செல்கிறது. எதற்கும் பக்குவப்படாத பாவப்பட்ட மனம்தான் நடந்ததையே எண்ணி வருந்திக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அனுபவிக்கும் கஷ்டங்களை கொண்டே உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். இருளை நேசி, விடியல் தெரியும். தோல்வியை நேசி, வெற்றி தெரியும். உழைப்பை நேசி, உயர்வு தெரியும். உன்னையே நீ நேசி, அப்போதுதான் இந்த உலகமே உனக்கு புரியும். பயத்தை முதலில் கைவிடுங்கள். உங்களின் பயமும் தயக்கமும் தான் உங்களை வெற்றியடைய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. பயம் கொள்வதுதான் நீங்கள் செய்யும் பாவங்களில் மிகப்பெரிய பாவம் என்பதை உணருங்கள். உங்கள் கைக்கு எட்டிய செயல்களையும் உங்களால் இயன்ற கடமைகளையும் சிறப்பாக செய்தால் நீங்கள் இன்னும் அதிக வலிமை உடையவர்களாக மாறுவீர்கள். உங்களின் வலிமைதான் நீங்கள் வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் உயர்ந்த நிலையை அடைய துணை புரியும். தடைகளாக எது வந்தாலும் எதிர்த்து வென்று விடுங்கள். எந்த தடைகளையும் வென்ற பிறகுதான் முழுமையான வெற்றியே கிடைக்கப் பெறும். எதிர்ப்புகளை கண்டு துளியும் பயந்து விடாதீர்கள். பயமில்லாமல் முன்னேறுபவனே மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தக்கூடியவன். வெற்றியை பற்றிய கனவு உலகத்தில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்காதீர்கள். செயல் இல்லாமல் வெறும் கனவுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு வெற்றியை எட்ட முடியாது. உங்கள் முயற்சி சிறியதாக இருந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எந்த நிலையிலும் தொடர் முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள். கனவு மட்டுமே கண்டு கொண்டிருக்காதீர்கள். உங்கள் கனவுகளை பின்தொடர்ந்து செல்லுங்கள். அப்போதுதான் நீங்கள் வெற்றியாளராக மாறுவீர்கள். எதையும் தோல்விகளாகவும் பின்னடைவுகளாகவும் எடுத்துக் கொள்ளாதீர்கள். வெற்றிக்கு முந்தைய சோதனைகள் அனைத்தும் வெற்றிக்கான பாடம் என்பதை மறந்துவிடாதீர்கள். முயற்சியை மட்டும் எப்போதும் கைவிடாதீர்கள். தோல்வி என்பது நீங்கள் முயற்சியை எப்போது கைவிடுகிறீர்களோ அப்போதுதான் ஆரம்பமாகிறது. வெற்றி நீங்கள் நினைத்த போதெல்லாம் வந்துவிடாது. அதற்காக நம்பிக்கையோடு உழைத்தால் மட்டுமே வரும். உழைப்பே என்றும் உயர்வுக்கான ஒரே வழி. சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதில்லை. அதே போலத்தான் தீர்வுகள் இல்லாத பிரச்சனைகளையும் இறைவன் நமக்கு தருவதில்லை. எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயம் ஒரு தீர்வு இருக்கும். அந்த தீர்வும் அந்த பிரச்சனையை சுற்றியேதான் இருக்கும். நாம் தான் அதை நம்பிக்கையோடு எதிர்கொண்டு ஜெயித்து காட்ட வேண்டும்.
அமைதியாக இருப்பதற்கும் எதுவும் செய்யாமல் இருப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. அமைதியாக இருங்கள், ஆனால் எதுவுமே செய்யாமல் இருந்து விடாதீர்கள். பிறகு உங்கள் வாழ்வில் எந்த மாற்றங்களுமே நிகழாது. வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே சந்தோஷமானதாகவே இருந்துவிட்டால் அது வாழ்க்கையே இல்லை. கஷ்டங்களும் கலந்து இருந்தால்தான் அது வாழ்க்கை. இன்பங்கள் மட்டுமே நிறைந்திருந்தாலும் வாழ்க்கை கசந்துவிடும். வாழ்க்கையில் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும், அதை தவிர்க்கவே முடியாது. அதற்காக துன்பங்களை தேடி போக வேண்டாம். துன்பங்கள் வரும்போது துவண்டு போகவும் வேண்டாம். வாழ்க்கையில் சோதனைகள் வரும்தான். சாதனைகள் நிகழ்த்தப்படுவதே சோதனைகளை கடந்த பிறகுதான். உன்னால் முடியும் என்பதை முதலில் நீ நம்ப வேண்டும். உன் மீது நீ கொண்ட நம்பிக்கையே மற்றவர்களுக்கு உன் மீது நம்பிக்கை வருவதற்கு காரணமாக அமையும். வெற்றி என்பது மகிழ்ச்சிக்கான திறவுகோல் அல்ல, மகிழ்ச்சியே வெற்றிக்கு முக்கியமானது. மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றிக்கான திறவுகோல். நீங்கள் செய்வதை நேசித்து மகிழ்ச்சியாக செய்தால் நீங்கள் வெற்றி பெறுவதை யாரும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. பின்னால் பேசுபவர்கள் 1000 பேசட்டும். அவர்கள் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, எதையும் காதில் வாங்காமல் அடுத்த அடியை எடுத்து வைத்து முன்னேறிக்கொண்டே இருங்கள். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கவனிக்கத் தொடங்கினால் உங்கள் பாதையில் நீங்கள் வழுக்கி விழுந்து விடுவீர்கள். எவன் ஒருவன் தனக்குத்தானே மன கட்டுப்பாடுகளை விதித்துக் கொள்கிறானோ அவனே சுதந்திரமானவன். அவனே எல்லா வெற்றிகளையும் பெற்றுக்கொள்ளும் தகுதி உடையவன். தன்னை முதலில் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு எல்லாமே கட்டுப்பட்டு நிற்கும். உங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் கட்டுப்பாடுகளும் ஒழுக்கமும் தான் உங்களை உயர்வடைய வைக்கும். உங்களுடைய தவறுகளுக்கு வேறு யாரையோ காரணம் சொல்லிக் கொண்டிருந்தால், உங்களுடைய குறைகளுக்கு வேறு எதையோ காரணம் சொல்லிக் கொண்டிருந்தால் வெற்றி உங்களை தேடி வர வெகு காலமாகும். எதற்கெடுத்தாலும் மற்றவர்களை குறை சொல்வதை நிறுத்திவிட்டு உங்களிடம் இருக்கும் தவறுகளையும் குறைகளையும் திருத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதுதான் உங்கள் வெற்றிக்கான ஆரம்பம். நீங்கள் விரும்பியது கிடைக்கவில்லையே என்று சோர்வடையாதீர்கள். அதை அடைவதற்கான மனநிலையும் தகுதியும் உங்களிடம் உருவாகும் போது அது நிச்சயம் உங்களை வந்தடையும். அந்த மனநிலையையும் தகுதியையும் உருவாக்கிக் கொள்ள இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள்தான் அதை பயன்படுத்திக் கொண்டு உங்களை நீங்களே உயர்த்திக் கொள்வதற்கான செயல்களில் இறங்க வேண்டும். அடைவதற்கு ஆசைப்படுகிறவன் இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். எதையும் இழக்காமல் எது ஒன்றையும் பெற முடியாது. உன் இழப்பிற்கும் தியாகத்திற்கும் தகுந்த பலனைத்தான் நீ பெற முடியும். பிரச்சனைகள் வரும்போது அதை தீர்ப்பதற்கான வழியை தேடாமல், அதற்கான தகுதிகளை வளர்த்து கொள்ளாமல் பழி போட மட்டும் விதியையும் கடவுளையும் தேடாதீர்கள். நமக்குள் எல்லா தகுதிகளையும் வளர்த்து கொள்ளும் ஆற்றலும் அறிவும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் அதை வளர்த்து கொள்ளும் வழிகளை தேடுங்கள். தோல்விகளை சந்திக்காமல் யாரும் நேரடியாக வெற்றிகளை பெற்றுவிட முடியாது. வெற்றியின் வாசல் தேடி வந்தவர்கள் நிச்சயம் 1000 தோல்விகளையாவது சந்தித்தவர்களாகத்தான் இருப்பார்கள். விதியை காரணம் காட்டி மதியிழந்து நிற்காதே. உன் விதியை விட வலிமையானது உன்னுடைய தொடர் முயற்சி. விதி 1000 கதவுகளை மூடினாலும் உன்னுடைய முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறந்து வைக்கும். தொடர்ந்து முயற்சி செய்வதை மட்டும் நிறுத்திவிடாதே. எந்த நிலையிலும் முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள். முயற்சி செய்து கொண்டே இருங்கள். தோல்வி கூட தோற்றுப்போகும் உங்களின் இடைவிடாத முயற்சிக்கு முன்னால். பணிவும் துணிவும் தான் உன் உயர்வுக்கு முக்கியமானவை. பணிந்து போகிற இடத்தில் உன் தகுதிகள் உயரும். துணிந்து போகிற இடத்தில் உன் திறமைகள் உயரும். நீ எப்படி பேச கற்றுக்கொண்டாயோ அதேபோல் மௌனமாக இருக்கவும் கற்றுக்கொள். பேச்சு உனக்கு வழிகாட்டலாம், ஆனால் மௌனம்தான் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும். கவனம் வெற்றியை தக்க வைக்கும். கர்வம் தோல்வியை தொடங்கி வைக்கும். கர்வம் மட்டும் உங்களிடம் நெருங்கிவிடாமல் கவனமாக இருங்கள். நாம் சரியான முறையில் மேம்பட வேண்டுமென்றால் நம்பிக்கைகளையும் தாண்டி சில உண்மைகளையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் நம்பிக்கொண்டிருக்கும் நம்மோடு இருக்கும் சிலர் உண்மையில் நம்மை வீழ்த்துவதற்காக வேஷம் போடுபவர்களாக கூட இருக்கலாம். எல்லோரிடமும் கவனமாக இருங்கள். எதையும் சமாளித்து நீங்கள் உயர்வடைய வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருங்கள்.
சிறகுகள் நனைந்துவிட்டால் பறவைகளால் வானத்தில் பறக்க முடியாதுதான். ஆனாலும் எந்த ஒரு பறவையும் வானத்திடம் மழையை நிறுத்தச் சொல்லி கெஞ்சுவதில்லை. வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான். விடாமுயற்சியுடன் தொடர்ந்து போராடுபவர்களுக்குத்தான் மிகப்பெரிய வெற்றிகள் பரிசாக காத்திருக்கின்றன. நீ சந்திக்கின்ற தோல்விகளை உன்னை குத்துகின்ற ஆணியாக நினைக்காதே. அது உன்னை உறுத்திக் கொண்டேதான் இருக்கும். நீ சந்திக்கின்ற தோல்விகளை ஏணியாக நினைத்துக்கொள். அப்போதுதான் அது உன்னை வெற்றியை நோக்கி உயர்த்தும். வாழ்க்கை பிரச்சனைகளை மட்டுமே கொடுப்பதில்லை, பிரச்சனைகளை கடந்து செல்லும் வழியையும் கொடுத்து நம்மை வழிநடத்தவும் செய்கிறது. நாம் தான் சில நேரங்களில் வழி தவறிப்போய் பிரச்சனைகளிலிருந்து வெளிவர தெரியாமல் சிக்கிக் கொள்கிறோம். உண்மையாக கூட இருக்க வேண்டியதில்லை, ஊமையாக இருந்தாலே போதும். சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும். தனிமையை கையாள்வது மிகப்பெரிய கலை. சிலர் அதில் கரைந்து போகிறார்கள், சிலர் அதில்தான் உருப்பெறுகிறார்கள். தனிமை கிடைத்தால் உங்கள் தரத்தை உயர்த்திக் கொள்ள அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த இடர்கள் வந்தாலும் நம் அனைவரிடத்திலும் எதிர்நீச்சல் கட்டாயமானது. நம் எதிர்காலத்தை நாம் விரும்பியபடி கட்டமைக்க. உன்னை நிராகரித்தவர்களே உன்னிடம் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு. அதுதான் ஒரு வகையில் நீ பெறுகின்ற மிகப்பெரிய வெற்றி. பலவற்றை கேளுங்கள், சிலவற்றை மட்டும் பேசுங்கள். செய்து முடிக்கப்பட்டதை ஒருபோதும் மாற்ற முடியாது. நமது பொற்காலம் என்பது நமக்கு முன்னால் உள்ளதே தவிர நமக்கு பின்னால் இல்லை. நடந்து முடிந்த தவறுகளை நினைத்து வருந்தாமல் எதிர்கால வாழ்க்கையை சரி செய்து கொள்வதற்கான வழியை தேடுங்கள். நீங்கள் முன்னேறிவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள் வேறு எங்கோ இல்லை, உங்களை சுற்றியேதான் இருக்கிறார்கள். உங்களை வீழ்த்த நினைப்பவர்களுக்கு நீங்கள் வார்த்தைகளால் பதில் சொல்வதை விட நன்றாக வாழ்ந்து காட்டி பதில் சொல்வதே சிறந்தது. எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் உன்னுடைய தன்னம்பிக்கை ஒருபோதும் உன்னை கைவிடாது. எது உன்னை கைவிட்டாலும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் நீ கைவிட்டு விடாதே. உழைக்காமல் வாழ்பவர்களை விட வாழ்க்கையில் எப்படியாவது உயர்ந்து விட வேண்டும் என்று தனக்காக வாழாமல் உழைப்பவர்களே இங்கு அதிகம். உழைப்பவர்களுக்கு மட்டும்தான் இங்கு உயர்வுகள் கிடைக்கப் பெறுகின்றன. தோல்வி அடைகிறோமா வெற்றி அடைகிறோமா என்பது முக்கியமில்லை. மரணம் என்னும் அழைப்பு வரும் வரை உழைப்பு ஒன்றே அவசியமானது. உன்னுடைய உண்மையான உழைப்பு உன்னை ஒரு நாளும் தோல்வி அடையச் செய்யாது. தனிமையை வேதனை என்று நினைத்து விடாதே. மிக பெரிய சாதனைகளை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை கற்றுத்தருவதே தனிமைதான். தனிமை கிடைத்தால் அதை தவறவிடாதே, சரியாக பயன்படுத்திக் கொள். ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்தையே உன்னால் ஜெயித்துவிட முடியும், எந்த நிலையிலும் தெளிவாகவும் நிதானமாகவும் இருந்தால். இந்த உலகத்தில் உனக்கு நிகரானவர் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. உன்னுடைய தனித்திறமைகளையும் தகுதிகளையும் உணராமல் மற்றவர்களோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. இப்போதே உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுங்கள். நீங்கள் வாழ்ந்ததற்கான அடையாளத்தை உருவாக்காமல் உங்கள் காலத்தையும் வாழ்க்கையையும் வீணாக்கி விடாதீர்கள். நடப்பது எல்லாமே நன்மைக்குத்தான் என்று மட்டும் நினைத்து விடாதே. சில சமயம் நீ எதிர்பார்த்து அது நடக்காததும் கூட உன் நன்மைக்குத்தான் என்பதை உணர்ந்து கொள். ஒருவேளை அது நடந்திருந்தால் இப்போது உன்னிடம் இருப்பதையெல்லாம் நீ இழந்திருக்க கூட வாய்ப்பிருந்திருக்கலாம். விலைமதிப்பற்ற செல்வம் அறிவு, பலமான ஆயுதம் பொறுமை, மிகச் சிறந்த பாதுகாப்பு உண்மை, அற்புதமான மருந்து சிரிப்பு. வாழ்க்கையில் ஆயிரம் துன்பங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசிக்க தெரிந்தவனே வாழ்க்கையை நன்றாக வாழத் தெரிந்தவன். வாழ்க்கையில் எல்லாமே மாறக்கூடியதுதான். இங்கு எதுவும் நிரந்தரமில்லை. நிச்சயம் உங்கள் நிலை முன்பு இருந்ததை விட இன்னும் உயர்வான நிலையை அடையும். நீங்கள் யாரை இழந்திருந்தாலும் எதை இழந்திருந்தாலும் உங்கள் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். அதை கொண்டுதான் அனைத்தையும் மாற்ற முடியும். பகை வந்து விடுமோ என்று பதறாதே. காரியம் செய்வது என்று துணிந்து விட்டால் யாரையாவது பகைத்துக் கொள்ளத்தான் வேண்டும். பகையே இல்லாதவன் என்று ஒருவன் இருந்தால் அவன் ஒரு காரியமும் செய்யாதவன் என்றுதான் அர்த்தம்.
உன் வாழ்க்கையை உன்னால் மட்டுமே மாற்ற முடியும். உன்னை தவிர இந்த உலகில் வேறு எவராலும் அந்த மாற்றத்தை நிகழ்த்த முடியாது. உன் வாழ்க்கையை மாற்ற வேறு ஒருவரை தேடிக்கொண்டிருந்தால் அதை இன்றோடு நிறுத்திக்கொள். நீ ஒரு முறை தோற்றுவிட்டால் அதற்கு மற்றவர்களை காரணம் சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணம் என்பதை புரிந்துகொள். எப்போதும் எதிலும் பொறுமையாக இருங்கள். பொறுமை இல்லாமல் வீழ்ந்து போனவர்களின் சரித்திரத்தை விட பொறுமையால் வாழ்ந்து வரலாறு படைத்தவர்களே இங்கு அதிகம். நீங்கள் எதையும் பேசும்போது பயம் கொள்ளாதீர்கள். நீங்கள் பயத்தில் இருக்கும்போது எதையும் பேசாதீர்கள். இந்த இரண்டுமே உங்களுக்கு தேவையில்லாத பின்னடைவுகளைத்தான் கொண்டு வரும். வாழ்க்கையில் சிலவற்றை உங்களால் எளிதில் அடைந்துவிட முடியாதுதான். எளிதாக காணப்படுவது என்றென்றும் நிலைக்காது. என்றென்றும் நிலைத்திருப்பது நமக்கு எளிதில் கிடைத்தும் விடாது. அதற்காக பல போராட்டங்களையும் சில கடினமான தருணங்களையும் கடந்துதான் ஆக வேண்டும். நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று செயல்படுங்கள். ஆனால் வெற்றி மட்டுமே பெற வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். ஏனென்றால் வெற்றிக்கான பாடங்கள் உங்கள் தோல்விகளில்தான் புதைந்துள்ளது. முற்றிலும் உடைக்கப்பட்டிருக்கும் போதும் உங்களால் சிரிக்க முடிந்தால் அடுத்த முறை உங்களை உடைக்க இந்த உலகில் எந்த சக்தியாலும் முடியாது. உங்கள் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றுங்கள். நீண்ட வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்வதை விட சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்வதுதான் வெற்றிகரமானது. தேவையில்லாதவைகளை சிந்தித்து உன் நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணடித்து விடாதே. எப்போதும் உனக்கு தேவையானவைகளை மட்டுமே சிந்தனை செய். அதுதான் உனக்கு வாழ்வில் முன்னேறி செல்வதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும். மாற்றங்களுக்காக சிறிது காத்துக்கொண்டிரு. உழைப்போடும் நம்பிக்கையுடனும் காத்துக்கொண்டிருப்பவனின் வாழ்க்கை மட்டுமே அவன் எதிர்பார்த்தபடி மாற்றம் பெறுகிறது. உனக்கு எது தேவை என்பதை முதலில் தெரிந்து கொள். தன் தேவை எது என்பதை தெரிந்து கொள்கிறவன் மட்டும்தான் அதை நோக்கி விரைவாகச் செல்கிறான். உண்மையான கஷ்டங்களை எளிதில் வென்றுவிட முடியும். உங்கள் கற்பனையில் உருவாகும் கஷ்டங்களை வெல்வது மிகவும் கடினமானது. கஷ்டங்களை கற்பனையில் கூட உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக் கொள்ளாதீர்கள். இந்த ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் வையுங்கள். உங்களை தவிர வேறு யாராலும் உங்களை அழிக்கவே முடியாது. உங்களை தவிர வேறு யாராலும் உங்களை காப்பாற்றவும் முடியாது. மற்றவர்களின் சாயலில் நின்று கொண்டு வெற்றி பெறுவதை விட உங்கள் அசல் தோற்றத்தில் தோல்வி அடைவது மேலானது. நீ எதையாவது சொல்ல விரும்பினால் உனக்கு முன் யாருமே இல்லை என்று நினைத்துக்கொண்டு உன் கருத்தை உரக்கச் சொல். அப்போதுதான் அது அனைவரின் காதுக்குள்ளும் செல்லும். எந்த சூழ்நிலையிலும் உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் அந்த கடவுளே நேரில் வந்தாலும் ஒரு பயனும் இல்லை. நம்பிக்கை உள்ள மனிதர்களுக்கு எப்போதும் பூக்கள் மட்டுமே கண்களில் படும். முட்கள் ஒருபோதும் அவர்கள் கண்களுக்கு தென்படுவதில்லை. விதியை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பவன் என்றும் விழிக்கப் போவதில்லை. உறுதியான தன்னம்பிக்கையோடு இருப்பவன் என்றும் தோற்பதே இல்லை. உழைப்பதை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே. ஏனென்றால் உழைப்பு மட்டும்தான் உன் மரியாதையை அடுத்தவர்களிடம் உயர்த்தி காட்டும். சுமக்க தெரிந்து கொண்டால் சுமைகள் கூட சுலபம்தான். சாதிக்க பழகிவிட்டால் தடைகளும் உங்களுக்கான படிக்கற்கள் தான். நீந்தாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும். கேலி, கிண்டல், விமர்சனம் இவைகளை தாண்டி உழைக்காத மனிதர்களை வாழ்க்கையும் ஒதுக்கிவிடும். வாழ்க்கையில் எல்லாம் மாறக்கூடியதுதான். காலங்களும் நிலையானது அல்ல. நீ சந்திக்கின்ற காயங்களும் நிலையானது அல்ல. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். இந்த உலகை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் உங்களை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இந்த உலகம் முழுவதையும் தெரிந்து வைத்துக் கொள்வதால் ஒரு பயனும் இல்லை. எல்லோருக்கும் நேற்றை போல்தான் இன்றைய நாளும் கழிகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டு இலக்கை நோக்கி முன்னேறுபவர்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் புதிய நாளாய் அமைகிறது. நேற்றைய கசப்பான நினைவுகளை நினைத்து வருந்தி நாளைய கனவுகளை உன் கவலைகளில் மூழ்கடித்து விடாதே. உன் மனதில் உறுதி இருந்தால் வாழ்க்கை உன் வசமாகும். வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கான நேரத்தை மட்டும் ரசிக்க மறக்காதீர்கள். அப்போதுதான் உங்கள் மனம் தெளிவானதாக இருக்கும்.
ஒருவனை மனிதனாக மாற்றுவது வசதிகளும் உதவிகளும் இல்லை, அவன் சந்திக்கின்ற துன்பங்களும் இடையூறுகளும் தான். துன்பங்கள் வந்தால் துவண்டு விடாதே, அது உன்னை இன்னும் மேம்படுத்தவே உன்னிடம் வருகிறது என்பதை உணர்ந்து கொள். உழைக்க வேண்டிய வயதில் ஓய்வெடுக்க நினைத்தால் ஓய்வெடுக்க வேண்டிய வயதில் கடுமையாக உழைக்க வேண்டி வரும். எச்சரிக்கையாக இரு, இன்றே உழைக்கத் தொடங்கு. எதையும் சிந்தித்து செய்தால் நமக்கு கிடைப்பது வெற்றி, எதையும் செய்துவிட்டு சிந்தித்தால் நமக்கு கிடைப்பது தோல்வி அல்ல, அதுதான் வெற்றிக்கான அனுபவம். சோகம் என்னும் பறவைகள் உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை யாராலும் தடுக்க முடியாதுதான். ஆனால் அது உங்களின் தலையிலேயே கூடு கட்டி வாழ்வதை உங்களால் மட்டும்தான் தவிர்க்க முடியும். யாரையும் அவர்களுடைய கடந்த காலத்தை வைத்து அவர்களை பற்றி எதையும் முடிவு செய்து விடாதீர்கள். அவர்களின் எதிர்காலம் நம்மை வியப்படையவும் வைக்கலாம். எதையும் பொறுத்திருந்து பார்த்தால்தான் தெரியும். உங்கள் தோல்விகளை ஒரு நாளும் உங்கள் இதயத்திற்கு செல்ல அனுமதிக்காதீர்கள். உங்கள் வெற்றிகளை ஒரு நாளும் உங்கள் தலைக்கு செல்ல அனுமதிக்காதீர்கள். முதலில் உங்களால் முடியும் என்று நம்புங்கள், பின் முயற்சி செய்யுங்கள், பிறகு எல்லாமே உங்களுக்கு வெற்றிதான். எப்போதும் தோல்வி பயத்தில் இருப்பதை விட முயற்சி என்ற ஆபத்தை ஒரு முறை துணிந்து எதிர்கொள்வதே மேலானது. சோகங்களும் வலிகளும் அனைவரது வாழ்விலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவற்றை மறந்து வாழ வேண்டுமே தவிர ஒருபோதும் மறைத்து வாழக்கூடாது. வாழ்க்கையில் உங்கள் இலக்குகளை அடைய பயணம் குறித்த அச்சம் உங்களுக்கு இருக்கவே கூடாது. உன் எதிரியை அச்சுறுத்தும் வலுவான ஆயுதம் உன் மௌனமும் பொறுமையும் தான். எப்போதும் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க பழகிக்கொள். உன்னுடைய பலம் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள். தன் பலம் அறியாதவன் தன்னிடம் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்த மாட்டான் என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் உனக்காக கைத்தட்டுகிறார்கள் என்பதை பார்த்து பெருமைப்பட்டு கொள்ளாதே. நீ பெருமையில் கொஞ்சம் ஓய்வெடுக்க நினைத்தால் உனக்காக தட்டிய அதே கைகள் உன்னை அப்படியே பிடித்து கீழே தள்ளிவிடும். என்றைக்கும் பணிவாக இரு. நீ அடைகின்ற புகழை உன் தலைக்குள் மட்டும் ஏற்றிவிடாதே. வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசைகள் எல்லாம் தேவையில்லை. உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நீ எல்லாம் வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்பே இல்லை என்று சொன்னவர்களுக்கு முன்பு ஜெயித்துவிட்டு ஒரே ஒரு முறையாவது அவர்களுக்கு முன்பு கம்பீரமாக நடந்து செல்லுங்கள். அதுவே போதும். அவ்வளவுதான், எல்லாம் முடிந்துவிட்டது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். இதுதான் இறுதி பக்கம் என்று கூற முடியாத புதிர்கள் நிறைந்த புத்தகம்தான் நம் வாழ்க்கை. தோல்வி என்று துவண்டு விடாதீர்கள். உங்களுக்கான புதிய தொடக்கம் அங்கிருந்து கூட ஆரம்பமாகலாம். நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள். வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்திற்கு நகர விரும்பினால் பிறரின் முடிவுகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே. மற்றவர்கள் உனக்கு வழி காட்டுகிறார்களா அல்லது வழிக்கு விழுவதை பார்த்து ரசிக்க காத்திருக்கிறார்களா என்பதை நீதான் தெளிவாக தெரிந்து கொண்டு அடுத்த அடியை கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். கேள்விகள் கேட்க பழகிக்கொள். உண்மையாகவே மற்றவர்கள் உனக்கு வழிகாட்டினாலும் உன்னோடு வாழ்க்கை முழுவதும் அவர்கள் பயணம் செய்ய மாட்டார்கள் என்பதை புரிந்துகொள். நீங்கள் உழைக்காமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. சாவை கூட நீங்கள் நினைத்தபோது அடைந்துவிட முடியும். ஆனால் சாதனையை நீங்கள் உழைத்தால் மட்டும்தான் அடைய முடியும். நியாயமில்லாத விமர்சனம் கூட ஒரு விதத்தில் பாராட்டுதான். உனது முன்னேற்றத்தால் நீ ஒருவரின் பொறாமையை தூண்டிவிட்டிருக்கிறாய் என்பதையே இது காட்டுகிறது. மனித வாழ்க்கையில் கண் பார்வை அற்றவன் மட்டும் குருடன் அல்ல, தன் குற்றங்களை உணராதவன் கூட குருடன்தான். மற்றவர்களின் முதுகில் உள்ள அழுக்கை பற்றி விமர்சனம் செய்வதற்கு முன் முதலில் உனது முதுகில் உள்ள அழுக்கை சுத்தம் செய்து கொள். வாழ்வில் நீங்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை தாங்கிக் கொள்ளும் உள்ளம் உங்களுக்கு இருந்துவிட்டால் உங்களால் எதையும் கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் சாதிக்க முடியாதது என்று வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. எதுவும் சாத்தியம் என்பதே சத்தியம். சின்ன சின்ன தடைகளுக்கெல்லாம் துவண்டு விடாதே. தடைகளை தகர்த்தெறி. எதுவும் முடியும் என்ற வெறியோடு நீ முயற்சி செய்தால் நாளை உன் வாழ்வை வெற்றியோடு கொண்டாடலாம்.
உங்களின் மிகப்பெரிய முயற்சிகளுக்கு பின் கிடைக்கும் தோல்விகளுக்காக வருந்தாதீர்கள். மிகச் சிறிய லட்சியங்களில் வெற்றி காண்பதை விட மிகப்பெரிய லட்சியங்களில் தோல்வி காண்பது சிறந்ததுதான். என்னை யாராலும் வீழ்த்தவே முடியாது என்பது நம்பிக்கை அல்ல. எத்தனை பேர் வீழ்த்தினாலும் மீண்டும் எழுந்து வருவேன் என்று நினைப்பதே அசைக்க முடியாத நம்பிக்கை. உன் கனவுகள் தொட முடியாத உயரத்தில் கூட இருக்கலாம். ஆனால் எதையும் தொட்டுவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு போராடுவதை மட்டும் நீ நிறுத்திவிடாதே. தன்னம்பிக்கை மட்டும் உங்கள் மனதில் இருந்துவிட்டால் நீங்கள் முடிக்க முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த செயல்களையும் எளிதில் முடித்துவிடலாம். உங்கள் எண்ணங்கள் மிகவும் வலிமையானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவற்றை பூக்களைப் போல தூவினால் அது உங்களுக்கு அழகான மாலையாக கிடைக்கும். அவற்றை கற்களைப் போல தூக்கி எறிந்தால் உங்களுக்கு காயங்களாகத்தான் கிடைக்கும் என்பதை உணருங்கள். உன்னை குறை சொல்பவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்காதே. உன் வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் உன்னை வீழ்த்த 1000 சொல்வார்கள். உன் நல்ல குணங்களை பற்றி சொல்ல இங்கு ஒருவரும் இல்லை. உன் குறைகளை மட்டும் சொல்ல ஊரே ஒன்றாக வந்து நிற்கும். எதை மதிக்க வேண்டும், எதை மிதித்து கடந்து செல்ல வேண்டும் என்பதை நீயே முடிவு செய்து கொள். வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டீர்கள் என்றாலும் ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள். இன்னமும் உங்களுக்கு எதிர்காலம் உண்டு. உங்கள் தன்னம்பிக்கையை நீங்கள் இழக்காத வரை. கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகளை மறந்தாலும் அது கற்றுத்தந்த பாடத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் நீங்கள் மீண்டும் தவறு செய்து விடாமல் உங்களை பாதுகாக்கும். உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதில் உறுதியாக இருங்கள். எந்த குறிக்கோளும் இல்லாமல் நீங்கள் கடினமாக உழைத்தாலும் அதில் எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை. பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்யாதீர்கள். அதனை எதிர்கொண்டு அனைத்தையும் சரி செய்ய பழகிக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் எந்த தவறுகளுக்கும் காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். தவறுகளை திருத்திக் கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் கடந்து வந்த நேர்மறையானவைகளை நினைத்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள். நிகழ்காலத்தை நினைத்து பெருமை கொள்ளுங்கள். உங்களின் எதிர்கால இலக்கை அடைவதற்கான முயற்சியில் இருந்து ஒருபோதும் பின்வாங்காதீர்கள். ஒரு நல்ல உறவுக்கும் ஒரு நல்ல தொடக்கத்திற்கும் ஒரு புதிய முயற்சிக்கும் நம்பிக்கை மிக மிக அவசியம். நீங்கள் எதையும் முழுவதுமாக நம்பவில்லை என்றாலும், உங்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கை இல்லை என்றாலும், வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் தவறாகத்தான் இருக்கும். எதையும் நீங்கள் முடியும் என்ற எண்ணத்தோடு முயற்சி செய்யும் போது அங்கு முடியாதது என்று எதுவுமே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உன்னை பற்றி முழுவதும் அறிந்து கொள்ள எல்லோருக்கும் வாய்ப்பளித்து விடாதே. ஒரு நாள் அது உனக்கே ஆபத்தாக வந்து முடியும். உன் பலத்தை கண்டு பயந்தவன் உன் பலவீனத்தை அறிய ஆவலுடன் இருப்பான். உன் பலத்தை உறுதிப்படுத்து, உன் பலவீனத்தை உள்ளடக்கு. தைரியமும் தன்னம்பிக்கையும் உன் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை. உன் வெற்றிகள் தொட முடியாத தூரத்திலும் இல்லை. எப்போதும் கடினமான பாதையை தேர்ந்தெடுங்கள். அந்த பாதையில்தான் போட்டிகள் இருக்காது, பொறாமைகளும் இருக்காது. உங்கள் வெற்றியை மிக விரைவாக சென்றடையலாம், நீங்கள் அதற்காக கடினமாக உழைத்தால். வாழ்வில் அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கிறாய் என்பது போல் நீ உணரும் போது மரங்களை பார்த்து ஒன்றை கற்றுக்கொள். என்னதான் அதன் இலைகள் ஒவ்வொரு முறையும் உதிர்ந்து விட்டாலும் மீண்டும் துளிர்விடும் காலத்திற்காக அவைகள் பொறுமையுடன் வருந்தாமல் காத்து கொண்டிருக்கிறது. துக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் மரணத்தை எதிர்கொள்ள துணிந்து தற்கொலை செய்து கொள்பவன் தைரியசாலி என்றால், அந்த துக்கத்தை தாங்கிக் கொண்டு ஒவ்வொரு நொடியும் வாழ்வில் போராடி வாழ்ந்து கொண்டிருப்பவன் மாபெரும் வீரன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காலத்தின் மதிப்பை தெரிந்து கொண்டவர்களுக்குத்தான் வாழ்க்கையின் மதிப்பும் தெரிந்திருக்கும். கடும் உழைப்பில் செலவழிக்கப்பட்ட ஒரு நாள் நல்ல உறக்கத்தை தருகிறது. கடும் உழைப்பில் செதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைதான் என்றுமே அழியாத புகழை பெற்று தருகிறது. பணத்தின் மதிப்பை நீ அறிந்து கொள்ள விரும்பினால் யாருக்காவது கடன் கொடுத்துப்பார். உன்னுடைய மதிப்பை நீ அறிந்து கொள்ள விரும்பினால் யாரிடமாவது கடன் கேட்டுப்பார்.
வாழ்க்கையை வாழ்வது மட்டும் முக்கியமல்ல, சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதே முக்கியம். உங்கள் வாழ்க்கையை உங்களை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது. யாருக்கும் கிடைக்காத வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் அனுபவித்து கொண்டாடுங்கள். வாழ்க்கையில் சின்னஞ்சிறு செலவுகளை கூட கவனமாக கையாளுங்கள். மிகச் சிறிய ஓட்டைதான் மிக பெரிய கப்பலையே கவிழ்த்துவிடும். பொறுமையும் விடாமுயற்சியும் கொண்டவர்கள் எந்த சிரமங்களை பார்த்தும் சிதைந்து விடுவதில்லை. அவர்கள் சந்திக்கின்ற சிரமங்களை மிதித்து எளிதில் கடந்து விடுகின்றனர். ஏதாவது ஒன்றை சிறிது நேரம் கழித்து செய்ய வேண்டியிருந்தால் அதை இப்போதே செய்ய முடியுமா என்று பார். நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்வதற்கான முயற்சியை எடுக்க பழகிக்கொள். அப்படி செய்வதால் 60 வருட வாழ்க்கையை உன்னால் 20 வருடங்களில் வாழ்ந்துவிட முடியும். இந்த 3 பேரையும் வாழ்க்கையில் ஒருபோதும் மறந்து விடாதே. கஷ்டத்தில் உதவியவர், கஷ்டத்தில் உதவாதவர், கஷ்டத்தை உருவாக்கியவர். இங்கு நினைப்பது போல் வாழ்க்கை எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை. அழகாய் அமைந்த வாழ்க்கையை கூட சிலருக்கு வாழத் தெரிவதும் இல்லை. உங்கள் வாழ்க்கையை அழகாக்குவதும் அழுது புலம்பி வீணடிப்பதும் உங்கள் கையில்தான் உள்ளது. உங்களை யாரும் நம்பவில்லையே என்று நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உங்களுடைய செயல்கள் எதிர்காலத்தில் எல்லோரும் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கும்படி இருக்கட்டும். ஆனால் அதுவரை உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். எப்போதும் உங்களை முழுவதுமாக நம்புங்கள். எல்லாம் ஒரு நாள் நிச்சயம் மாறும்.